ஓம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம். நம் அப்பாவை பாதம் தொட்டு வணங்கி அவர்கள் கண்களை பார்த்து நம்ம பிரார்த்தனை செய்வோம். உங்கள் தேவைகள் அனைத்தையும் அப்பாட்ட வேண்டிக்கோங்க. சாய்ப்பா நல்லபடியாக நடத்தி தருவாங்க. சாய்ராம். நான் கோயிலுக்கு போனதை பற்றி உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம அப்பா கோயிலுக்கு போனதை நான் பிளெஸ்ஸிங் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, ஏற்கனவே ஜிம்மா தொழுகனைக்கு வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னால், நான் எதனால் அந்த நாள் கோயிலுக்கு போனேன்னா, நம்ம சாய்ப்பா மசூதியில் அமர்ந்திருந்தாங்க. அதனால் அதை ஒரு ப்ளஸ்ஸிங்காக நினச்சி அந்த நாளை நான் கோயிலுக்கு போவேன். அப்போ நேரத்துலேயே நான் காலையில் 6 மணிக்கெலாம் போய் அப்பா தரிசனத்தை பார்க்க போயிடுவேன். அப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அப்பா கலரும் ஒரே மாதிரி இருந்தால் அதை நான் நல்ல ஒரு ப்ளஸ்ஸிங்காக உணருவேன். நம்ம அப்பா ஆசீர்வாதம், நம்ம அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னுலாம் நான் சாய்ப்பை உணருவேன். அதே மாதிரி உங்கள் அனுபவம் இருந்தாலும் எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்பா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் பார்வையில் அவருடைய அவர் சொல்கிற சாய்ராம் மூலியத்தில் அந்த மாதிரி தான் நம்ம உணர முடியும். நம்ம அப்பா மேலே எந்தளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்ம அப்பா ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி அப்பா போய் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அப்பாவை நம்ம வீட்டில் விளக்கேற்றி வணங்கினாலும் கோவிலுக்கு போனாலும் அப்பா முன்னாடி நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்து அப்பா வணங்குங்க. அது உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்ல ஒரு ஆற்றலாக இருக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாயி பணி அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். குருவே சரணம். எல்லா உயிர்களையும் முன்பற்று வாழ்க. ஓம் சாய்ராம்.